என் நினைவில் தெரிந்த நான் இது போல இல்லையே. எவ்வளோ எவ்வளோ என்று நெடுநாள் இருந்தேன், இதயம் கண்ணு சிந்தித்தேன். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொண்டு கொண்டு தின்றதே. சார் சொல்லு ராஜாத்தி. ஃபோன் கொண்டா. சொல்லு பார்த்திபா. அவங்கிட்ட கொடு. வணக்கம் சுரேந்தர். யாரையா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அந்த இடம் தான், அந்த இடம் தான். ரெண்டாவது ஒரே வழி ராஜாத்தி. நல்லா பிடிச்சு விடுமா. சொல்லுங்க சார். எதுக்கு சார் என் போட்டோலாம் எடுத்தீங்க? முதல்ல டெலிட் பண்ண சொல்லுங்க சார். டெலிட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பண்ணணுமே. உங்க எவ்வளவு பணம் வேணும்? பணமெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் இடம் ஒன்று தாம்பரத்தில் இருக்குல்ல, ஒரு வருஷமாக கேஸில் தானே இருக்கு. அதை அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கே கொடுத்துருங்களேன். அவன் தான் நல்ல அமௌண்ட் தரேன்னு சொல்கிறான்ல. யோ, அது ஏன் ப்ராப்பர்ட்டியா? எங்க தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அந்த கான்ட்ராக்டர் பொய்யா கேஸ் போட்டிருக்காங்க. யார் சம்பாதிச்சான்னு? நீ சம்பாதிக்கல. அதெல்லாம் தர முடியாது. உன்னால என்ன பண்ணிப்போ பண்ணிக்கோ. சுரேந்தர், உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நினச்சி யோசித்து பேசுங்க. நாளைக்கே அசிஸ்டன்ட் பேங்க் மேனேஜர் லீலைகள் அப்படின்னு பேப்பரில் கொட்ட இடத்துல வரணுமா வேணாமா? உங்கள் பேங்க் பேரை வேற போடுவாங்க. அவ்வளோ கான்ல இருக்காங்க உங்கள் பேங்க் மேலே. புரிஞ்சுக்கங்க. ராஜாத்தி அங்கே வைமா. என்னாலும் பரவாயில்ல. நீங்க என்னதான் பண்ண போறீங்க பாக்குறேன். நான் போலீஸ் கிட்ட போக தான் போறேன். தாமரண்ணா. என்னம்மா? இவன் எனக்கு எடுக்க பார்த்தான். நீங்க 2 பேர் மட்டும் வரலனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்கெல்லாம் இருக்கும் போது அப்படிலாம் நடந்துருமாம்மா. என்னம்மா பேசுற? என்ன தாமரை சார், பீர் சாப்பிட்டியா? உங்க முன்னாடி எப்படி சார்? தம்பி, சில்லுன்னு ஒரு பீர். தம்பி, ஸ்ட்ராங் பீர். பார்த்திபா, இதை வச்சுக்க. வேணாம் சார். உனக்குன்னு ஒரு சட்டம். எப்படி பொழைக்க போறேன்னு தெரியல. மற்ற எல்லா வேலையும் காசு வாங்குற, இந்த மாதிரி வேலைக்கு வாங்க மாட்டேங்கிற. அடுத்த அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஒரு பொண்ணு ஃபோன் பண்ண, புருஷங்காரன் வேற பொண்ணோட சுத்துறான்னு நினைக்கிறாளாம். அதை பற்றி விசாரிக்கணும். என் பேர் அழகப்பன். பல்லாவரத்தில் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கானா. நம்ம மற்ற பசங்ககிட்டையும் சொல்லிட்டு நாளையிலேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க.
என்னப்பா பயன்ட்டியா? ஆமாம் சார். போடு போடு. நைட் அழகாக போய் எங்கேயாவது வெளியே போனார்னா ஃபாலோ பண்ணுங்க. நானும் தாமரையும் காலைல வந்து உங்களை பார்க்குறோம். பொண்ணுக்கு வைகாசி 18 கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். பையனை பத்தி டீடைல்ஸா கலெக்ட் பண்ணிடலாம் சார். மெட்ராஸ்லேயே லீடிங் டிடெக்டிவ் நான் தான் சார். பையனுடைய போட்டோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓகே சார். என்ன பார்த்திபா, வேலையெல்லாம் எப்படி போகுது? யாரையாவது பார்த்தானா இல்லையா? சார். இங்க பாரு, டெய்லி அவகிட்ட இருந்தா போனு. இப்ப கூட அவதான் கூப்பிடுறா. சொல்லுங்க மேடம். இப்ப உங்க விஷயத்தை பத்தி தான் அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்கேன். ஒரு 2 டேஸ்ல ப்ரூஃபோட உங்களை வந்து பாக்குறேன். ஓகே சார், 2 நாள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இதில் இருக்குது. காலையிலேருந்து அவர் பங்க்கில் தான் இருந்தார். சாயந்தரம் அவர் ஒய்ஃபோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார் சார். 1 வாரமாக அவரை ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் அவர் எந்த பொண்ணையும் பார்த்த மாதிரி தெரியல சார். பசங்களாம் கரெக்டா வாட்ச் பண்றாங்கல்ல? அழகப்ப ராத்திரி எங்கேயாச்சும் வெளியே போனால் கூட சந்திரனும் முரளியும் அவரை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது சார். ஆமாம், நீ ஃபாலோ பண்ணுற ஆளுக்கு என்ன வயசு இருக்கும்? 50 இருக்கும். ஏன்? இந்த வயசுலேயுமா அவங்க ஒய்ஃப்க்கு அவர் மேலே சந்தேகம் வருது? அவர் உண்மையிலேயே வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தாருன்னா நீ என்ன செய்வ? அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவோம். இத்தனை வருஷம் கூட இருந்து இப்போ பிரிஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்போ அதுக்கு நீ தானே காரணம். தப்பு பண்ணுறது அவர், நான் காரணங்கிறேன். அது சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு நாம யாரு? ஏன், நீயும் வேற யாராவது பார்க்குறியா? ஏய் லூசு, என்ன இப்படிலாம் கேட்குற? இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? நான் என் வேலையை தான் செய்கிறேன். இதெல்லாம் ஒரு வேலையாடா? ஏதாச்சும் ஒரு நல்ல வேலையாக பார்க்கலாம்ல. என் ஃப்ரெண்டோட அண்ணா கால் டாக்ஸி டிரைவராக இருக்காரு. அங்கே வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமா? இந்த டைம்ல எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க, யாரை பாக்குறீங்க என்கிட்ட ஏதோ சொல்றது இல்ல. நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அதை மறந்துடாதீங்க. அவளும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா. நீங்க பண்ற எல்லா தப்பும் எங்களுக்கு தான் வந்து சேரும். முடிச்சிட்டியா? படுத்து தூங்கு.
ராத்திரி அழகப்ப எங்கேயாவது வெளியே போனாரா? தூங்கிட்டோம். என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா? உங்களை போய் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? இவன்லாம் ஒரு ஆளுன்னு சல்லி பயடாவன். அவனுக்கு முன்னால் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களாடா? என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ஒழுங்கா வேலையை பாருங்கடா டேய். என்னாச்சு? விடு விடு. அம்மா வேலையை பாரு, வேலையை பாரு. தூங்க பாருங்கடா டேய். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காரு குரு. நம்ம பழப்பு நாய் பழப்பு. பிரியாணிலையும் பீஸ் இல்லை, வாழ்க்கையிலையும் பீஸ் இல்லை. எல்லாம் கால கொடுமை. அவன் ஏதோ பொம்பளை கம்பளையாக பார்ப்பான், அதை போட்டா பிடிச்சி ஷார்ட்டை கொடுக்குறாமன்னு தான் அதுக்கும் வழி இல்லை. என்னடா புதுசா கண்ணாடிலாம் மாட்டி விடுற? இதில் நீ அழகா இருக்க. இதுல நான் அழகா இருக்கேனா? டேட்டக்கால்டி, உண்மையை சொல்லு. ஏதாச்சும் ஃபிகரை பார்த்தியா? நிஜமா இதில் நீ ரொம்ப அழகா இருக்க. நம்பிட்டேன். சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? பைக்கர் அடிச்சு போயிட்டா மேடம். சார் இங்க டாக்டர்லாம் இல்ல, ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல மேடம். தலையில அடிபட்டிருங்க, ஸ்டிச்சஸ் போடணும். என்ன சொல்லி இன்னும் கொடுங்க ப்ளீஸ். சார் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலாம் அப்படி கொடுக்க முடியாது. ப்ளீஸ் கொடுங்க மேடம். சார் முடியாது சார். கொடுங்கன்றல. பையன் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கும். இவன் கண்ணு முழிச்சதும் வீட்டில் விட்டுருங்க. விழிகள் தினமும் தேடுதே இதயம் கேட்கும் யாரிவன். நாட்கள் இன்றே முடியதே ஏக்கம் கொண்டே யாரிவன். கிளிஞ்சல் போலே இருந்த நான் காற்றாய் நீ வந்தாய். வானவில் போல் நான் இங்கே வண்ண சார. என்னை மன்னிச்சிடுங்க. சார் ஒரு நிமிஷம். அந்த பையனோட அப்பா அம்மா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. பரவாயில்ல. சார் உங்க கிளினிக்ல எனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? நான் டாக்டர் இல்லை.
அப்போ கம்பவுண்டரோ? அப்புறம் எப்படி அந்த பையனுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? மருந்து பேர்லாம் கரெக்டா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன சேர்த்துக்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஏன் போய் சொல்றீங்க? நான் போய் சொல்லல. அப்ப நீங்க யாரு? அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீவருக்கு டேப்லெட் கேட்டாங்க. பாராசிட்டமால் 2 கொடுத்துருங்க. பேரு? பார்த்திபன். நம்பர்? Preparation comes before success, even in the dictionary. Denver, the scent of my success. ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னை சொல்ல வச்சது எனக்கே கஷ்டமா. என்ன கொன்ற மாட்டேங்கல. உனக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? உனக்கு எதாவது ஆக விட்டுரும். Royal Touch Laminates, the final touch to style. சொல்லுங்க சார். பார்த்திபா, எங்கே இருக்க? ஒரு நிமிஷம். லாயர் சுந்தரமூர்த்தி ஃபோன் பண்ணாரு. ஹிட் அண்ட் ரன் கேஸா, ஒரு விட்னஸ் ரெடி பண்ணணும்னாரு. எப்பயுமே கடைசியிலான சொல்லுவானுங்க, எவனோ குடிச்சிட்டு வந்து மோயிட்டானாம்பா. சின்ன பையன் வேற ஸ்பாட் அவுட்டு. இடிச்சவனோ ஒரு பெரிய ஆளுடைய பையன். அதான் இப்ப என்ன பண்றேன்னு தெரியல அவங்களுக்கு. நான் நம்ம லூதர் சாமியை தான் விட்னஸா ரெடி பண்ணிருக்கேன். என்ன பண்ற? தாமரை வேணா அனுப்புங்க. நானே போயிருப்பேன். மச்சன பையன் வேற யூஎஸ் போறான். என் ஒய்ஃப் அவனை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறா. நல்லவனா இருந்து என்னத்த கண்ட? உங்க அப்பா அம்மா கூட உங்ககிட்ட பேசுறது இல்ல. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, நமக்கு நம்ம குடும்பம் தான் முக்கியம். நம்ம உதவின்னு கேட்டா எவனும் காப்பாற்ற வர மாட்டான். சும்மா எல்லாத்துலயும் நல்லது கெட்டது பாத்துக்கிட்டே இருந்தானா இங்க வாழவே முடியாது. தண்ணி வைக்கிறது இல்லையாமா? எத்தனை தடவை சொல்றது? சாப்பிடும்போது தண்ணி வைக்கிற வழக்கமே இல்லை. எப்பதான் அந்த பழக்கம் வரப்போதும். இதை அனுபவத்தில் சொல்றேன். ரிட்டையர் ஆகி தனியா இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுச்சு. நான் தாமரையை கூட அனுப்பாம உன்னைய அனுப்புறேன்னா உன்னைய முழுசா நம்புறேன். புரிஞ்சுக்க பார்த்திபா. இப்ப நீ போயிட்டு வா. நாளைக்கு கோர்ட்ல லூதர் சாமியை நான் பாத்துக்கிறேன். போறேன் சார். நீ பண்றது சரின்னு நினைக்கிறியா? தெரியல. அவர் பண்றது தப்புன்னா விட்டு வந்துடலாம்ல. நான் எதுவுமே இல்லாம இருந்தப்ப அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்போ கடைசி வரைக்கும் அவர் என்ன தப்பு பண்ணாலும் நீ கூடவே இருக்க போறியா? நீ என்ன பண்ணாலும் அது எனக்கும் வந்து சேரும். மறந்துடாத.
15 வருஷமா என் கூட இருந்தான். என்னை பற்றி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டா, நான் போகிறேன்னு சொன்னான். நான் எதுவுமே சொல்லலை. அவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அவனை எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கும். சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம யாரையும் பார்க்கல. உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டா சார்? எங்கே இருக்க? நான் ஒர்க்கில் இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். தாமரை, ஏய் தாமரை. சார் நான் எதுவும் இல்லை சார். எல்லாத்துக்கும் இவன் தான் சார் காரணம். எல்லாம் இவன் தான் சார் பண்றான். இங்க என்ன பண்ற? ஏதாவது ப்ராப்ளமா? நீ கீழே இரு, நான் வரேன். இப்போ நம்ம 2 பேர் இல்ல. இத ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல என்ன? இந்த குழந்தை நமக்கு வேண்டாம். இங்க என்ன சுத்தி எல்லாமே தப்பா இருக்கு. என் வேலை, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே தப்பா இருக்காங்க. இதெல்லாம் மாறுற வரைக்கும் நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்க்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்ன மன்னிச்சிடு. எப்ப மாறும்னு நினைக்கிற? தப்ப நம்ம தான் சரி செய்யணும். அதுவா சரியாகும் நினைக்க கூடாது. உனக்கு எது சரின்னு தோணுதோ பண்ணு. நான் கூடவே தான் இருப்பேன்.
என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம குழந்தைய நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம். மழை வரும் வேளையில் மனம் உன்னால் மாயம் செய்யுதே, தினமினி வாழவே என் ஆசை கூடுதே, தடைகளும் விலகியே ஓர் உயிரை உயிரும் சுமக்குதே, வானிலை மாற்றம் போல் என் வாழ்வும் மாறுதே, அன்பை மீண்டும் உணர்ந்ததே உன்னை சேர்ந்ததாலடி, விடியுதே என் காலம் முன்னாலே, சிவந்து போகும் வானமே விழிகள் பார்க்கும் ஓரமே, சாரம் போல் நான் சாகிறேன் அன்பே, வாசல் எங்கும் உன் வாசம் வீசும், காலம் யாவும் உன் காதல் எந்தன் காதில் பேச, வாசல் எங்கும் உன் வாசம் வீசும், காலம் யாவும் உன் காதல் எந்தன் காதில் பேச. சொல்லு பார்த்திபா, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? நான் தாமரைக்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கேன், அவன் அழகப்பனை ஃபாலோ பண்ணிப்பான். அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை, உன் வேலையை முடி. எந்த ஆஸ்பத்திரியில் இருக்க? அங்கே எனக்கு ஒரு டாக்டரை தெரியும், சொல்லட்டுமா? வேணாமா? சரி, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணு, யோசிக்காத. எந்த ப்ராப்ளமும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன். நைட் எல்லா ஃபோட்டோஸையும் உங்ககிட்ட வந்து கொடுத்துட்றேன். வாசம் கொண்டு என்னை வீழ்த்தும் காதலின் பூவே, தீர்ந்திடும் நாட்களில் முடிவில்லாரமும் நீ, தனிமையில் நான் தவித்திருந்தேன் துணையாய் வந்தவள் நீ, வானம் அடித்து உந்தன் பாதையாய் மாற்றி வைப்பேன் நானடி, இமைகள் போல உன்னை நானும் பார்த்து கொள்வேன் பாரடி. நான் வரேன். உன் ஃப்ரெண்டுகிட்ட இன்னும் அந்த டிரைவர் வேலை இருக்கான்னு கேளு. டேடா கால்டி, உண்மையை சொல்லு, உனக்கு பிடிச்சதானே சரின்னு சொன்ன? இல்லை போலீஸில் ஏதாவது சொல்லி மாட்டி விட்டுருவேன்னு பயந்து போய் ஓகே சொன்னியா? போ.
நல்லா யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கியா? என்கிட்ட இருந்து வெளியே போய் திரும்பவும் கஷ்டப்பட போற. வெளியே போனா நிறைய காசு பார்க்கலாம் நினைக்கிறியா? நிம்மதியாக இருப்பேன் சார். என்ன பண்ண போற? தெரியல. பொண்ணுங்க வந்தாலே எல்லாம் மாறிடும். போகணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் உன்னை தடுக்க போறதில்ல. போ. ஹலோ ஹலோ ஹலோ. உங்களை சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. யாரு? யார் பேசுறது? யாரும் கேட்கறல. யார் சார் ஃபாலோ பண்றாங்க? அவங்களுக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன ஃபாலோ பண்றாங்க? சொல்லு காமரா. சார், நீங்க சொன்ன மாதிரியே பார்த்திபனை ஃபாலோ பண்ணிட்டு சார். பார்த்திபன் அழகப்பண்ணு கால் பண்ணி ஏதோ பேசியிருக்கான் சார். என்ன பேசினா ஏது பேசுறான்னு தெரியல சார். இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. இப்ப என்ன பண்றது? பார்த்திபன் அழகப்பனை பார்க்கணும். அவன் கொடுத்த போட்டோஸ்ல சஸ்பெக்ட் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. மூர்த்தி, பார்த்திபன் அழகப்பன் என்ன பேசலாம்னு தெரிஞ்சாகும். வா பார்த்திபா. எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உட்காரு. நான் தலை பண்ணிட்டேன். என்ன பேசுன? நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ எங்க போற, என்ன பண்ற எல்லாம் எனக்கு தெரியும். அழகப்பன் ஒய்ஃப் உங்களை ஃபாலோ பண்ணதா சொன்னது எல்லாமே போய். அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் நிறையா தப்பு பண்ணியிருக்கீங்க, ஆனால் பொய் சொன்னதில்லை. இப்போ பொய் சொல்லி என்னை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நீ அழகு பண்ணிட்ட எவ்வளோ பணம் வாங்கின? நீ கொடுத்த ஃபோட்டோஸில் எதுவுமே இல்லை. என்னால் அவர் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் கேளு, அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி தரேன். இனிமேல் என்னை கூப்பிடாதீங்க. பார்த்திபா, நீ எங்க இருக்க? யார் இவங்கெல்லாம்? எதுக்கு எனக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க? எனக்கு பயமா இருக்கு. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. அவங்களுக்கு தேவையானது எதுவும் உங்ககிட்ட இருக்கா? நீ என்ன பண்ண? எனக்கு பயமா இருக்கு. என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போ. எல்லாத்தையும் விட்டுருன்னு சொன்னேன்ல. அழகப்பன்ட்ட என்ன பேசின? அவன் என்ன பண்ணான்? இவன் எக்ஸ்எம்பி செந்தில்குமரனோட ஆள். பேரு சிவனேசன். அழகப்பன் இவங்கிட்ட மினிஸ்டர் பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அவன் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ல, அவனே அந்த பொண்ணை விட்டுலாமே. அவன் மறுபடியும் போய் அழகப்பன்கிட்ட ஏதாவது சொன்னான்னா? மூர்த்தி, இந்த ப்ராப்ளம் முடிகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் உன் இடத்துல இருக்கட்டும். ரத்னா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு தரம் தப்பு பண்ணிட்டான். ஒரு தடவையா? அவனால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளமே. அவன் நம்மளை பற்றி சொன்னதுனால இப்போ அழகப்ப என்ன பிளான் பண்ணுறான்னு நமக்கு தெரியல. மினிஸ்டர் ஃபுல் டென்ஷனில் இருக்கார். இல்லை ரத்னம், ஏங்க உங்கள் ஆளால் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், சைலண்டாக இருங்க. இதுக்கு தான் முன்னாடியே நம்ம பசங்களை அனுப்பிச்சு 4 தட்டு இருந்தால் அந்த அழகப்பன் உண்மையை சொல்லியிருப்பான். நீங்கள் தான் டிபார்ட்மெண்ட் ஆளு என் கூட முன்னாடியே வேலை செஞ்சுருக்கான் அப்படி இப்படின்னு ஓவராக பில்டப் கொடுத்துட்டீங்க. ஏய், முடிஞ்சதை பற்றி இப்போ பேசாத. அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசி. தாமரை, அழகப்பண்ண இனிமேல் ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை இருக்காது. அந்த பசங்களை ரூம்ல இருந்து காலி பண்ண சொல்லு. சார் என்ன சார் ஆச்சு? பார்த்திபா அழகப்பட்டு பேசுனதா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா சார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஒய்ஃப் எனக்கு கால் பண்ணாங்க, அவங்களே பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்புறம் தாமரை, பார்த்திபா இனிமேல் வரமாட்டான். இனிமேல் எல்லாமே நீ தான். சரிங்க சார். அந்த பசங்களை வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்க. ஓகே சார். ஏதாச்சும் வேலை வந்தா சொல்றேன். சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். இது என்னைக்கும் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். டேய் தம்பிங்களா, அண்ணன் பேசுறேன்டா. இனிமே எல்லாம் நம்ம தான். இப்போ அந்த ரூமு காலி பண்ணிக்கங்க. அடுத்த வேலை வரும்போது அண்ணன் கால் பண்ணுறேன். ஹாப்பியாக இருங்க.
சித்ரா, ஐஷு, சித்ரா, ஐஷு, சித்ரா, ஐஷு. என்ன அழகப்பா, எப்படி இருக்க? என்ன நம்ம பேசி ஒரு 4 வருஷம் இருக்குமா? யார் பேசுறேன்னு தெரியுதா? என்ன ரத்னம் இதெல்லாம்? உனக்கு எதாவது வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க? 15 வருஷமா மினிஸ்டர் ஒன்னு அவரோட பிஏவா வச்சிருந்தார். அவரோட எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். எல்லா இடத்துக்கும் உனக்கு கூட்டு போயிருக்காரு. நீயே தான் 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் விட்டு போறேன்னு சொன்ன. அவர் உன்னை போவானான்னு சொல்லியே. நல்லபடியா தானே செட்டில் பண்ணி அனுப்பி வச்சாரு. நீ என்ன பண்ண? டெக்ஸ்டைல் கம்பெனி ஆரம்பிச்ச, லாஸ். மெடிக்கல் கம்பெனி ஆரம்பிச்ச, லாஸ். இப்ப பெட்ரோல் பங்க் நடத்திட்டு இருக்க, அதுவும் லாஸ்ன்னு கேள்விப்பட்டேன். என்ன உன் லாஸை சரி கட்ட மினிஸ்டரை போட்டு கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? எதுக்காக அந்த செந்தில் குமரனோட ஆளு சிவனேசனை போய் பார்த்த? அவனும் நீயும் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா என்ன பிளான் பண்றீங்க? நான் யாரையும் பார்க்கல, எதுவும் பேசல, எனக்கு எதுவும் தெரியாது. சொல்றது கேளு. மரியாதை உங்க ஆளுங்களை எல்லாம் வெளியே போக சொல்லு. இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உன் அசிஸ்டன்ட் கமிஷனர் வேலை எல்லாம் வேற எங்கேயாவது காட்டு, என்கிட்ட காட்டாத. போன் அவங்ககிட்ட கொடு. இந்தா. சொல்லுங்க. ஏய், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவங்ககிட்ட இந்த உண்மை வந்தாகணும். ஆனா அடிக்காம பேசவே. அவனுக்கு எதாச்சுன்னா உண்மை தெரியாம போயிடும். அப்புறம் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். மறுபடியும் நீ தப்பு செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை தப்பு நடந்தா உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. மூர்த்தி கெஞ்சி கேட்டதுனால உன்னை விடுறேன். பார்த்து நடந்துக்க. சார், அவனும் நம்மளுக்காக தானே வேலை செய்யறான். ஏதோ தெரியாம நடந்துச்சு. உனக்கு ஒன்னும் அவன் முக்கியமான ஆளா இருக்கலாம். எனக்கு ஒரு மயிரும் கிடையாது. இப்பதான் பார்த்திபனோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சுன்னு நினைச்சேன். இப்ப சேதுவால புது பிரச்சனை. மதிவான அவனோட கண்டெய்னர் அடக்கு போயிட்டு இருக்காரு. உன் ஆளுங்கிட்ட சொல்லி வை, பார்த்திபா அங்க அந்த உயிரோட போகக்கூடாது. இன்னும் எவ்வளோ நாள் சார் நான் இங்கே இருக்கணும்? நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே சார். நான் எல்லா ஃபோட்டோஸையும் கொடுத்துட்டேன் சார். எனக்கு வேற எதுவும் தெரியாது. அமுதா என்ன தப்பு பண்ணா? அவள் எங்கே இருக்கப்போ? அவளை நான் பார்க்கணும். தப்பு நடந்துருச்சு பார்த்திபா. அந்த பொண்ணு அவசரப்பட்டுட்டா. அவளை எதுவும் கஷ்டப்படுத்தாம தான் இருந்தாங்க. ஆனா என்ன யோசிச்சான்னு தெரியல, அவ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பார்த்துருக்கா. அப்போ அங்க இருந்த ஒருத்தனை கொல்ல போயிருக்கா. வேற வழி இல்லாம அவளை. நான் டாக்டர் தான், ஆனா இப்ப இல்ல. ஏன்? ஜெயில இருந்த. தப்பு பண்ணீங்களா? இல்ல. ஹலோ, நாளைக்கும் வருவீங்கல்ல? வரேன். ம்.
பார்த்திபா, நடந்ததை இனிமேல் மாற்ற முடியாது. அவளும் இனிமேல் திரும்பி வரப்போறதில்ல. அவ செத்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டு போயிருக்கா. நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு பணம் தர்றேன்றாங்க. பேசாம அதை வாங்கிட்டு எங்கேயாவது போயிடு. ஒரு புது வாழ்க்கையை தேடிக்கோ. அவ உயிரோட இருந்திருந்தா கூட இந்த மாதிரி வாய்ப்பு வந்திருக்காது. பணம் கொடுத்தா எல்லாம் மாறிடும் நினைக்கிறீங்களா? இங்க இருந்து நீ உயிரோட போகணும்னா இதை தவிர வேற வழி இல்லை. நீங்க இங்கிருந்து உயிரோட போகணும்னா அமுதாவை கொன்னவன் யாருன்னு எனக்கு தெரியணும். பார்த்திபா, என்ன எதுவும் செஞ்சிடாதரா. அவளை யாருக்கு உண்டான்றது இவங்களுக்கு தான்டா தெரியும். இவங்கிட்ட தான்டா இருந்தா நீ நம்புடா, என்னைய கொன்றாது. பார்த்திபா, என்ன கொன்றாதரா. எப்படியாச்சும் காப்பாத்துறா. அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லடா. பார்த்திபா, எங்களுக்கு நீ யாருமே இல்லடா. என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் தான்டா இதெல்லாம் பண்ணு. பார்த்திபா, வலிக்குதுடா, வலிக்குதுடா. எப்படியாச்சும் காப்பாத்திடா. பார்த்திபா, என்கிட்ட எவ்வளோ சொன்னேன், என்ன பண்ண விட்டுருங்கடான்னு. கேட்கவே இல்லடா அவங்க. யாரு? பார்த்திபனை பத்தி கொஞ்சம் பேசணும், பேசலாமா? பார்த்திபனா? அவனை பத்தி ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? நீ முதல்ல கிளம்பு. நாங்கள் உன் டிடெக்டிவ் ஃப்ரெண்டு தான். டிடெக்டிவா? போய் அவனே வர சொல்லு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஏய், காலங்காத்தால வந்து தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடச்சிட போகிறேன். கிளம்புங்கடா. காலங்காத்தாலே வந்து நின்றுட்டு மாலை மாடுங்க மாதிரி. அவரை ஃபர்ஸ்ட் எங்கே ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஸோ மதுரவாயில் டு ரெட்டில்ஸ் போகிற வழியில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இவரை பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா?
பார்த்திபனுக்கு தெரிஞ்சவங்க வேறு யார் இருக்கா? தெரியாது சார். கூட 3 வருஷமா இருக்கிறேன். அவனை தேடி யாரும் வந்ததில்லை சார். அவன் எப்பவும் ஒரு பொண்ணை மட்டும் பார்க்க போவான் சார். அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும். எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். மதிவானம் மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். மற்ற 2 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவர் நம்மளை பற்றி எதுவும் போலீஸில் சொல்லலை. அவரோட காரை 2 பேர் திருட பார்த்துருக்காங்க. அப்போ அவரை கத்தியால் குத்துந்தா அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. பார்த்திபன் எங்கே இருப்பான்னு சொன்னாரா? பார்த்திபனுக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. பார்த்திபன் மதிவானங்கிட்ட வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். சொந்த ஊர் சேலம். அவன் அங்கே டாக்டராக இருந்திருக்கான். அவன் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் அவனோட சீனியர் டாக்டர் பண்ண தப்பான ஆப்ரேஷனில் ஒரு சின்ன பையன் இறந்துட்டான். அதை ஹாஸ்பிட்டலும் சீனியர் டாக்டரும் மூடி மறைக்க பார்த்துருக்காங்க. ஆனால் பார்த்திபன் விடலை. அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட உண்மையை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலும் சீனியர் டாக்டரும் பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ணி பார்த்திபனால தான் அந்த பையன் இறந்தான்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கூட ஒர்க் பண்ண மற்ற டாக்டர்ஸும் அவன் தான் தப்பு பண்ணான்னு பொய் சாட்சி சொல்லியிருக்கான். கோர்ட் அவனோட டாக்டர் லைசன்ஸை 10 வருஷம் கேன்சல் பண்ணி 5 வருஷம் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலேருந்து வெளியில் வந்து அவன் கஷ்டப்பட்டப்ப மதிவானம் தான் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. என் ஆளுங்க கிடைக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். இப்ப பார்த்திபனை தேடுறது முக்கியம் இல்லை. அவனே நம்மளை தேடி வருவான். சீக்கிரம் அழகப்பா என்ன பிளான் பண்றான்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு டைம் இல்லை. மினிஸ்டர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம லேட் பண்ண இந்த வேலை நம்ம கையை விட்டு போயிடும். அப்புறம் ஒண்ணுமே கிடைக்காது. அவன் பேரு சேது. அவன் தான் அந்த பொண்ணை கொன்னான். அவளை புதைச்சதும் அவன் தான். அவனுக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரியும். சேது எங்க இருக்கான்? அது மூர்த்திக்கு தான் தெரியும். ஆனா ஆனா எனக்காக யாரும் கஷ்டப்பட வேணாம். நானே போய் பார்த்திபனை பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவங்களுக்காக வேலை பார்க்க போய் தானே இப்படி ஆச்சு. நீனா வேணும் நான் கொன்னேன். இனிமே அங்கே இருக்கிறது சேஃப் இல்லை. எல்லாரையும் கூட்டிகிட்டு ஈஸியாக இருப்பாங்களா? கிளம்பு. நானே ஏசிபி அங்கே வரோம். மற்றதெல்லாம் அங்கே பார்த்துக்கலாம். என்னாச்சு? பார்த்திபனை தேடிட்டு இருக்கான். நீ அது கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்.
பண்ற? ஏன் வந்து பார்க்கவே வரல? நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹே, ரொம்ப நாள் ஆச்சு. எங்க இருக்க? நீ இவ்ளோ நாளா என்ன விட்டு இருக்கவே மாட்டியே. நான் தான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல, போனை கட் பண்ணு. ஓ, உன் வைஃபோட இருக்கியா? Darling, I really miss you. I want to see you, man. புரிஞ்சுக்க. பக்கத்துல இருக்காளா? ஆமா. சரி. Okay, babes. இந்தா ஒரு kiss. Now you give me. Hey, ஒரே ஒரு kiss கொடு. நான் போனை வெச்சிரேன். Please, baby. Come on. Hey, give me just one kiss, man. Come on. That's like my baby. நீ பேசிட்டே இருப்ப. போனை கொடு. போனை ஏன்டா புடுக்குற? டேய், அப்புறம் மச்சான். பாஸ்கர். எங்க இருக்க? நான் அப்புறம் கூப்பிடுறேன். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன். பாஸ்கர், சொல்றத கேளுடா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆஷா வேற உன்னையே கேட்டிருக்கா. 3 வாரமா நான் ஊர்ல இல்லடா. அப்புறம் கூப்பிடுறேன். போனை வை. அப்ப நீ ஊட்டிக்கு வரல, பொண்டாட்டியோடயே இரு. போனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன் ஃபோன் ஆன்ல தான் இருக்கும். எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில் தான். நான் எதுவும் செய்யல. தலைவருக்கு எதிராக நான் ஏன் நடக்க போறேன்? அவர் எனக்கு கடவுள் மாதிரி. கடவுளையே இப்பெல்லாம் ஏமாத்துறாங்க சார். அழகப்பா, மினிஸ்டர் கிட்ட நான் பேசுறேன். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கேட்டு வாங்கி தரேன். அவர் உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்காரு? நீ எதுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆளை போய் பார்த்த? மினிஸ்டருக்கு எகென்ஸ்டா என்ன பண்ணிட்டு இருக்க? உண்மையை சொல்லிடு. நான் ஏன் ஒன்று வச்சிருக்க போறேன்? ரத்னம், நீயும் நானும் சேர்ந்து தலைவருக்கு எத்தனை தடவை வேலை செஞ்சிருக்கோம். நான் தலைவருக்கு துரோகம் பண்ணுவேனா? நீ நம்புறியாத? ரத்னா, அவர் 2 தடவை என்னை தேடி வந்தான். நான் இல்லைன்னு சொல்லல. தலைவருக்கு அகேன்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு என்கிட்ட கேட்டான். நான் இல்லைன்னு சொல்லிட்டேனே. சரி, நான் தான் அவனுக்கு ப்ராப்ளம்னா குடும்பத்தை எதுக்கு கொண்டு வந்து டார்ச்சர் பண்ற ரத்னம்? என்ன நம்பு, நான் எதுவுமே பண்ணல. நான் சொல்றத நம்பு ரத்னம். ரத்னம், ரத்னம். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. அழகப்பட்டது உண்மை வந்தாகணும். உன்னால உண்மை வர வைக்க முடியலனா நீ தான் அந்த பொண்ணை கொன்னன்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆயுஷ்க்கும் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். மூர்த்தியே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. எனக்கு டைம் இல்லை. கடைசியாக கேட்குறேன், உண்மையை சொல்லு. என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். நான் எதுவும் பண்ணல.
இங்க என்ன பண்றீங்க? ஒரு இம்பார்ட்டன்ட் காலில் இருக்கேன், நீ உள்ள போன வரேன். அழகப்ப மினிஸ்டரும் அறந்தாங்க ஐஎஸும் தனியாக இருந்தது வீடியோ எடுத்திருக்கான். அதை நாளைக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆளுங்களுக்கு 30 கோடிக்கு கை மாத்துறான். மினிஸ்டர்கிட்ட பேசி திரும்ப லைனில் வரேன். ரத்னம், மூர்த்தி அவங்க ஆளுங்க அழகுமனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்களாம். நானும் போட்டுமாண்ணே? வேண்டாம், ரத்னமே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம். நாய் அவனை எல்லாத்துலையும் சேர்த்துக்க வேணான்னு சொன்னான், கேட்டிங்களா? அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன வருது? இன்னும் வெளியே வரல. பணம் எல்லாரையும் மாற்றும். அதை வாங்குறதுக்கு தான் அந்த நாய்களை அனுப்புகிறோம். சொல்லுங்க சார். அந்த டெண்டர் விஷயமா பிரான்ஸ்கார் ஐயாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி போங்க, ஒருவர். அண்ணா, குப்பல்ற கான்ட்ராக்ட் விஷயமா அந்த பிரான்ஸில் வந்திருக்கான்.
அதான் அந்த டீசல் பம்ப்லாம் ஹீட் ஆகி வால்வெல்லாம் வெடிச்சு பார்ட்ஸ் எல்லாம் ஜம்ப் ப்ரூஃப் பண்ணி வந்துரும். ஏய் சீக்கிரம் வந்துருங்க. விடு ஆட்டோல போலாம். ஓகே. அதான் அழகா இப்போ எவிடன்ஸ் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லிட்டானே, நம்ம போய் எடுத்துடலாம்ல. இப்போ போனால் எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதான் நம்மளுக்கு வேணும். இன்னும் எத்தனை நாள் இந்த வைன் ஷாப்பு கண்டெய்னர் யார்டுன்னு சில்லற வேலை செய்ய போகிறேன்? இந்த ஆப்போசிட் பார்ட்டி 30 கோடி கொண்டு வரோம். அதில் 15 கோடி எனக்கு, பாக்கி 15 கோடி உனக்கு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் நமக்கு அடிக்கடி கிடைக்காது. கடவுளா பார்த்து நமக்கு கொடுத்துருக்காரு. தலைவர் தெரிஞ்சா என்ன ஒன்று தான் யோசிக்கிறேன். இப்போ தான் கட்சியில் இளைஞர் அணி தலைவராக போஸ்டிங் போட்டிருக்காங்க. நானும் ஏரியாவில் தௌலத்தாக சுற்றி நிற்கிறேன். அதுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ? தெரிஞ்சுட்டு போட்டோம். தெரிஞ்ச என்ன சொல்ல போற? இது எவ்வளவு பெரிய வேலைன்னு அவருக்கே தெரியும். நியாயமா இது நமக்கு தான் கிடைக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? உன் ஆளுங்க நிறைய பேர் வேணாம். நீ, நானு, சேது, பாண்டி, அந்த மணி 5 பேர் போதும். சொல்லு, என்னாச்சு? எப்போ அவளை வெளியே விட்டு வீட்டில் மரியாதை பிடிங்கினுக்கிறா? அழாதன்னு சொல்றேன்ல. குழந்தை இடத்துல தேட்டோண்ணா, காணோண்ணா. பசங்க வர தேடிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலண்ணா. உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா சேது என்கிட்ட வரணும். ஏய், மாதிரி என் குழந்தை தூக்கி வச்சு மிரட்டுறா. உனக்கு எதாவது சேது எங்க இருக்காங்க எல்லாம் சொல்ல. உனக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும். தயவு செய்து என் குழந்தைய திரும்பி கொடுத்துரு எனக்கு. அவ என்ன பாவம் பண்ணா? அவளை விட்டுடு. இப்ப நீ அழற மாதிரி தான் அன்னைக்கு அவழ்தான். அழுத சத்தம் இன்னும் என் காதுல கேட்டுட்டே தான் இருக்கு. அவன் சாகணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரு செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. குழந்தை உனக்கு உயிரோட வேணுமான்னு நீதான் முடிவு பண்ணணும். படிக்கிற வயசுல ஜெயிலுக்கு போன, சேரக்கூடாத ஆளோட சேர்ந்த, உன்னை
எழுத்து கேட்டதுக்கு உன் அப்பன்னு கூட பார்க்காம என்னை அடிச்ச. உன் பாவத்தெல்லாம் இப்ப உன் குழந்தை மேல இறக்கி வச்சிருக்க. இவ்வளவு பண்ணிட்டு நீ எதுக்குடா உயிரோட இருக்க? நான் சாகிறதுக்குள்ள உன் சாவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சேது அந்த பொண்ணை கொண்டதுனால தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம். அவன் நம்ம எல்லாருமே முட்டாளாக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தப்பிக்க பார்க்கும்போது அவளை கொன்னன்னு சொன்னானே, அதை நீ நம்புறியா? என்னால் சேது அவன்கிட்ட அனுப்ப முடியாது. அவனை நீ முதல்ல பார்த்தது வேலூர் ஜெயிலில் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ரவியோட ஆளுங்க உன்னை கொல்ல வந்தப்ப அவன் தான் உன்னை காப்பாற்றினான். அதுக்காக அவன் என்ன செஞ்சாலும் நீ அவனை சப்போர்ட் பண்ணுவியா? நாளைக்கு ஏதாவது அந்த பொண்ணை பற்றி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாங்கன்னா அவனால் நம்ம எல்லாம் மாட்டிப்போம். அவன் மட்டும் அன்னைக்கு என்னை காப்பாற்றலைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைய நான் பார்த்து இருக்க முடியாது. இப்போ நீ உன் குழந்தைய பார்க்கணுமா வேணாமா நீ தான் முடிவு பண்ணு. தலைவர் கால் பண்ணாரு. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. நீ இப்போ வாங்கிட்டு வந்துரு. என் கூட யாரை கூட்டிகிட்டு போகிறது? இதில் புதுசாக யாரும் இன்வால்வ் பண்ண முடியாது. இவனை மட்டும் தனியாக போக சொல்லு. இவர் சொல்கிறதும் சரிதான். ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. நீ மட்டும் அங்கே போயிட்டு வந்துடு. சொல்லு சேது. நீ என்னைக்குமே என்னை தனியாக போக சொன்னதில்லை. உண்மையை சொல்லு, என்ன எங்கே அனுப்புற? என்னை மன்னிச்சிரு சேது. என் குழந்தை பார்த்து போயிட்டே இருக்கா. எனக்கு வேற வழி தெரியல. உன்னை போய் சொல்லி அனுப்ப சொன்னது யாரு? அந்த ஏசிபி தானே? இல்லை. முதல்ல போய் குழந்தைய பாரு. பார்த்திபனை நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? சேதுக்கு நம்ம போய் சொல்லி தான் அனுப்பிச்சோம் தெரிஞ்சிருச்சு. பார்த்திபனை அவன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான். என் குழந்தை எங்க இருக்கா?
உன்ன மாதிரி தான் அவளும் அன்னைக்கு என் முன்னாடி கையில் கத்தியோட நின்னா. அவளை நான் பார்க்கணும். என்னை கொல்ல வந்தா அவ பணத்தை கூட உன்னால கடைசி வரைக்கும் பார்க்க முடியாம பண்ணிடுவேன்னு நான் சொன்னேன். அவ கேட்கல. உனக்காக ஒன்று செய்கிறேன். அவளை புதைச்ச இடத்துலையே உன்னையும் உயிரோட புதைக்கிறேன். கர்ப்பமா இருந்தால அத சொல்லிதான் ரொம்ப அழுதான். விட்டுருங்கன்னு கெஞ்சனா. அவ எப்படி செத்தானு தெரியுமா? நான் அவளை புதைக்கும் போது அவ உயிரோட தான் இருந்தா. அவ அழுகு சத்தம் இப்ப கூட எனக்கு கேக்குது. நானும் அவளை விட்டலான்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு தான் அவளை விட மனசு வரல. அவ ரொம்ப நேரம் உயிரை கையில பிடிச்சி வச்சிட்டு இருந்தா. நீ அவளை காப்பாத்து வருவேன்னு நினைச்சாலும் என்னவோ. பார்த்திபன் ஒருத்தர் ஐடி ப்ரூஃப் கொடுத்து அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி தான் குழந்தைய விட்டுட்டு போனாரு. அதனால தான் நாங்கள் குழந்தைய சேர்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ கஷ்டப்படுத்தி உன்னை சொல்ல வச்சது எனக்கே கஷ்டமாக இருக்கு. என்னை கொன்ற மாட்டீங்கல்ல? உனக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்? உனக்கு எதுவும் ஆக விட்டுருவேண்ணா? உனக்கு எதுவும் ஆகாமல் கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்களுக்கு தேவை எவிடன்ஸ் தான். மினிஸ்டர் பழச எதுவும் மறக்கல. உனக்கு எதுவும் ஆகாமல் கூட்டிகிட்டு வரணும்னு அவரே சொல்லியிருக்காரு. பாப்பாலாம். ஏய், அவங்களே வண்டியில் உட்கார வை. அவங்க எதுக்கு?
இங்கே ஒரு தடவை நம்பிக்கை போச்சுன்னா திரும்ப வராது. எவிடன்ஸ்லாம் கைக்கு வரட்டும். 3 பேரையும் நானே கொண்டு வந்து விடுறேன். ஏய் ஏத்துறா. தலைவரே, லட்சுமியை நான் பார்த்துட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். அந்த வீடியோ மட்டும் கையில் கிடைச்சிடுச்சு, அந்த காலக்கூத்தனோட காலம் அடியோட முடிஞ்சு போச்சு. வெளியில எல்லா பிரஸுக்கும் எல்லா சேனலுக்கும் ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தலைவரே, அப்படியே என்ன மறந்துடாதீங்க. இந்த தடவை எனக்கு சீட்டு இல்லை, ஊர்ல எல்லாருக்கும் சொல்லி வச்சிருக்கேன் தலைவரே. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி, என் தம்பி, மச்சினிச்சி, கொழுந்தியா எல்லாரும் ஊருக்குள்ள போய் எல்லாரும் மண்டையும் கழுவி வச்சிருக்கேன் தலைவரே. ஆமா, நமக்கு நெருக்கமான சொந்தம், அப்புறம் தூரத்து சொந்தம் எல்லாரும் கலந்து மொத்தத்தில் நம்ம சங்ககிரியில் 10,000 ஓட்டுக்கு மேலே தாராளமாக வாங்கலாம். போன தடவை ராஜா ஒன்றுமே பண்ணலை தலைவரே. இந்த தடவைலாம் அவனுக்கு ஒன்றும் செல்ஃப் எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் 40 வருஷமாக நம்ம கட்சியில் நான் உழைச்சிருக்கேன். இதுக்கு மேலே நான் மேலே போகலைன்னா நல்லா இருக்காது. நேற்று வந்த பயலுங்கெல்லாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறாங்க. என்ன தலைவரே? ஐயோ சீச்சி, என்ன தலைவரே, உங்களை போய் நான் எப்படி சொல்லுவேனா? நீங்க வயசுல சின்னவரா இருந்தாலும் எனக்கு மன்னவர். உங்களை அப்படி நினைப்பேனா? உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? என் பையன் என்ன அசிங்கமா பேசுறான் தலைவரே. நாக்கு புடுங்குற மாதிரி கேட்கிறேன் தலைவரே. எனக்கு உங்களை விட்ட வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க தலைவரே? நீங்க தான் எனக்கு எல்லாமே. என்ன மட்டும் மறந்துடாதீங்க தலைவரே. உங்களுக்காக என் உசுரையும் கொடுப்பேன் தலைவரே, உசுரையும் கொடுப்பேன். சரி தலைவரே, சரி, சந்தோஷம். இது வரைக்கும் அவங்க அப்பனுக்கு தலை குனிஞ்சேன், இப்போ இவனுக்கு தலை குனிகிறேன். ஏன்னா நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி எங்குமில்லை, முடிந்த கதை தனன இறைவன் ஏட்டினிலே. இப்படி பணத்தை எடுத்தாதான் உண்டு. இதை நீ ஒன்று எடுத்துக்க, அதில் 2 கட்டு எனக்கு கூட, சரியா? அண்ணா, நீங்கள் சீக்கிரம் எம்எல்ஏ ஆகணும். கொண்ட லைட் வச்ச காரை நான் ஓட்டணும்ண்ணா. அதுக்கு நம்ம ஆம்புலன்ஸில் தான் போக வேண்டியது இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க?
பார்த்திபன் என்ன பண்ணோம்? இன்னுமாடா அவனை விட்டு வச்சிருக்க? போடுறா முதல்ல. வேணாம். பார்த்திபனை உங்களோட சோளக்காட்டு கொண்டு வந்துரு. என்ன சொல்றீங்க? சொல்றேன். சேது, நீ அங்க வந்துரு. இப்ப எதுக்கு அவனை சாவடிக்காம விட்டு வச்சிருக்கீங்க? சனியனை முதல்ல போட சொல்லுங்க. நாம பண்ற தப்பெல்லாம் சுமந்துட்டு போறதுக்கு ஆள் வேணும்ல. சேதுவும் தான். நாம பண்ணதெல்லாம் சேது மறப்பான்னு நினைக்கிறிய? என்னைக்கு இருந்தாலும் அவன் நமக்கு அகேன்ஸ்டா மாறுவான். அவனை கொல்றது தான் நமக்கு சேஃப். இப்போ நாம பண்ண போறது எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டேன். பார்த்திபனும் சேதுவும் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் பார்ட்டி ஆளுகிட்ட 10 லட்ச ரூபாய் பணம் இருந்திருக்கு. பார்த்திபனும் சேதுவும் அதை திருட பார்த்துருக்காங்க. அப்ப நடந்த சண்டையில ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி சுட்டு செத்துட்டாங்க. சேதும் பார்த்திபனும் ஃப்ரெண்ட்ஸ்னு போலீஸ் எப்படி நம்பும்? அவங்க 2 பேரும் மர்டர் கேஸ்ல அக்யூஸ்னு ப்ரூவ் ஆகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போன எவனையும் சட்டம் நல்லவன் நம்பினது கிடையாது. அப்படியே போலீஸ் நோண்டினாலும் நானும் மினிஸ்டரும் எதுக்கு இருக்கோம்? இறந்தது ஆப்போசிட் பார்ட்டி ஆளு. எலெக்ஷன் வேற வரப்போகுது. கட்சி பேர் வெளியில தெரியக்கூடாதுன்னு எப்படியாவது அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. முதல்ல பணமும் எவிடன்ஸும் நம்ம கைக்கு வரட்டும். அப்புறம் ஒவ்வொருத்தனை போட்டு தள்ளலாம். அழகப்பன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் இல்ல? பரவாயில்ல, சந்தோஷம். இன்னொரு பேக் காருக்குள்ள இருக்கு. பொருளைங்க அங்க. இதுக்குள்ள அங்க இருக்கிறதா சேஃப். போலாமா?
சரி டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பலாம். பாண்டி எங்க இருக்க? மூர்த்தி பழசெல்லாம் மறந்துட்டான். நான் இனிமேல் அவனுக்கு தேவையில்லை, நீயும் தான். மூர்த்தியும் ஏசிபியும் பணத்தை அவங்க எடுத்துட்டு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்க. ஏசிபி பார்த்துக்கணை கொல்லாமல் அவனை சோளக்காட்டுக்கு என்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கான். நான் இதுக்கு அவனை அங்கே எடுத்துகிட்டு வரணும். அவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஜெயிலுக்கு போகணுமா வேணாமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். மணிக்கிட்டேயும் பேசு. அந்த பணம் நம்ம கைக்கு வரணும். நம்மளை ஏமாத்தணும்னு பார்த்த ஏசிபி மூர்த்தி 2 பேரும் சாகணும்.
3 பேரும் என்ன பண்றது? பாத்தி பண்ண விட்டுரு, மற்ற 2 பேரையும் கொண்டுடுங்க. ஏமாத்திட்டியடா, ஏமாத்திட்டியடா. யார் யார் கொலை பண்ண தெரியலையாடா? யார் நீங்கெல்லாம்?
வீடியோ கமிஷன்ட்ட போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு ஃபோன் போடு. ஒரு நிமிஷம். நான் என்ன கேட்க போறேன்னு உனக்கு நல்லா தெரியும். என்னோட வீடியோ, உன்னோட பணம் ரெண்டும் கமிஷனர்கிட்ட இருக்கு. அங்க செத்தது நம்ம 2 பேரோட ஆளுங்களும் தான். விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம 2 கட்சிங்களுக்கும் கெட்ட பேர். கமிஷனரை நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காக இவ்வளோ பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்டதை நான் பண்றேன். உன் கட்சிக்கு சிஎம் கிட்ட பேசி 40 சீட்டு நான் வாங்கி தரேன். ஜெயிச்சா 4 அமைச்சர் பதவி. இனி நீ தான் முடிவு பண்ணணும். சந்தோஷம்.